எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஓகேங்களா? இன்றைக்கி டே 2 ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத பார்த்துடுவோம். தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்சில் எக்கனாமிக்ஸ் தான் நான் 2 லெசன்ஸ் படிக்க போகிறேன் 10th ஸ்டாண்டர்டில். என்ன அப்படின்னாக்கா, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், இந்த 2 லெசன் தான் படிக்க போகிறேன். ஓல்டு இயர் கொஷின் பேப்பரையும் பார்க்க போகிறேன். அதே மாதிரி 10th ஒலி பார்க்க போகிறேன். ஓல்டு இயர் கொஷின் பேப்பரும் பார்க்க போகிறேன். மார்னிங் 5:30 ஆகிடுச்சு. ஸோ 5:30 to 6 o'clock வரைக்கும் நான் 7th தமிழ் படிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ரிவிஷனுக்காக பார்த்துட்ருக்கேன். எப்பயுமே நான் 6 o'clock சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ சமைக்கும் போது இப்போ நமக்கு எக்ஸாம் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நான் கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு இருக்கேன். ஒரு 7 months கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எனக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா? என்னோடய எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டிஃபன் முடிச்சுட்டேன், லஞ்சையும் சமைச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் டிஃபன் கொடுத்தாச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன், பசங்களையும் சாப்பிட வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்டடி பிளானை இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் 10:30 ஆகிடுச்சு. ஸோ 10:30 to 1:30 தமிழ் மட்டும்தான் படிக்க போகிறேன். என்னோடய ஸ்டடி பிளானுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நான் ஒரே பிளேஸில் தான் வச்சுருப்பேன். வேறு எங்கேயுமே நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல அப்போ தேடுறதுக்காக. ஸோ எல்லாமே மெட்டீரியல்ஸும் அங்கே இருக்குது. நான் படிக்க வேண்டிய இடமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய ஸ்டடி பிளானும் ரெடி. இப்போ நான் படிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ என்னோடய படிப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 10:30 to 1:30 தமிழ் மட்டும்தான் படிப்பேன். மார்னிங் ஆஃப்டர்நூனு 3:10 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஜிபியில் பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஜிபியில் ஒரு 30 சம்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? 30 சம்ஸில் கொஞ்சம் பேசிக்காகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு 30 சம்ஸ் பார்த்துருக்கேன். நேற்று ஏபியில் ஒரு 30 சம்ஸ் பார்த்தேன். இப்போ ஜிபியில் ஒரு 30 சம்ஸ் பார்த்துருக்கேன். ஐ திங்க் இது எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இது நான் எழுதிட்டுருக்கேன் இல்லையா, அந்த ஷீட் ரீரைட்டபிள் ஷீட்டு. நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னாக்கா கொடுப்பாங்க. இதை ஸ்டிக் பண்ணலையோ அப்படி இல்லைனாக்கா ஸ்கெட்ச்லையோ எழுதிட்டு நீங்கள் வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது எரேஸ் ஆகிடும். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமு ஒரு 5:10 அப்படின்னு என்னோடய பசங்க வந்துட்டாங்க. ஸோ என் பசங்களோட நான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் அப்படின்னாலே எங்கள் பசங்களுக்கானது தான். 5 to 9 o'clock வரைக்கும் எங்கள் பசங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எங்கள் பசங்கள்லாம் மேலே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சும்மா அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே ஒரு 1 hour 2 hours அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே டெரஸில் என்னோடய பசங்களுக்கு அதுக்கப்புறம் டின்னர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு, நானும் சாப்பிட்டாச்சு. நம்மளோட ஸ்டடி பிளான் படி 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ 9 to 12 என்னோடய ஸ்டடி பிளான் நைட் பண்ண போகிறேன். நைட்டில் ஜிஎஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன். என்னோடய ஸ்டடி பிளான் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சது. உங்களுடைய ஸ்டடி பிளான் படி நீங்கள் நல்லா படிங்க. வேலை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். தேங்க்யூ.